This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம ரஷ்யா ஒரு சாதனை பண்ணி காமிச்சிருக்குதுங்க. அதை பற்றி என்னென்னு பார்க்கலாம். இப்போ யாராலும் சுட்டு வீழ்த்த முடியாத அமெரிக்காவின் F-16 ஜெட்டை ரஷ்யா சுட்டு வீழ்த்தியது. இந்த விமானம் கடந்த 1978ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து இதுவரை 2 முறை மட்டுமே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்பது கவனிக்கத்தக்கது. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போர் தீவிரமடைந்து வருகிறது. இந்த நிலையில் தென்மத்திய உக்ரைனில் தினேப்பர் ஆற்றின் கரையில் அமைந்துள்ள சப்பேரியா நகரத்தின் மீது தாக்குதல் நடத்த உக்ரைன் அமெரிக்காவின் உதவியை நாடியிருந்தது. இந்த நகரம் தற்பொழுது ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. உக்ரைனின் கோரிக்கையை ஏற்ற அமெரிக்கா தனது மிக வலுவான விமானமான F-16 அனுப்பி வைத்தது. இந்த விமானம் உலக அளவில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. F-16 நவீன தொழில்நுட்பங்களை கொண்ட 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் கிடையாதுதான், ஆனால் 4ஆம் 5ஆம் தலைமுறை விமானமாக கருதப்படுகிறது. முதலாக 1978ஆம் ஆண்டு F-16 பயன்பாட்டுக்கு வந்தது. இத்தனை ஆண்டுகளில் இதில் ஏராளமான மாற்றங்கள் செய்யப்பட்டு தற்பொழுது அட்டகாசமாக மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. தவிர ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட நாடுகளும் இந்த விமானங்களை வாங்கி வைத்திருக்கின்றன. F-16 விமானங்களால் ஒலியை விட சுமார் 1.6 மடங்கு வேகத்தில் அதிகபட்சமாக 12 கிலோமீட்டர் உயரத்தில் இதால் பறக்க இயலும். இதன் ரேஞ்ச் 2264 கிலோமீட்டர். அதாவது ஒரே நேரத்தில் காஷ்மீர் தொடங்கி முக்கால்வாசி இந்தியாவையும் இது கவர் செய்துவிடும். இதன் சிறப்பம்சமே ரேடார் கண்களில் படாமல் தப்பிப்பதுதான். அதிவேகம் மற்றும் துல்லியமான தாக்குதலுக்கு பெயர் பெற்ற இந்த விமானம் இதுவரை ஒரு முறை மட்டுமே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. கடந்த ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் ஏமன் மீது குண்டுகளை வீச அமெரிக்காவிடமிருந்து சவுதி F-16 வாங்கியது. ஆனால் இந்த தாக்குதலின் போது ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு அம்சம் மூலம் F-16 அளிக்கப்பட்டது. இதுதான் உலக வரலாற்றில் முதல் முறையாக ஒரு F-16 போர் விமானம் அளிக்கப்பட்ட தருணமாகும். அதன் பின்னர் 2வது முறையாக தற்போது ரஷ்யா நேரடியாக இந்த விமானத்தை அளித்திருக்கிறது. விமானி கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியையும் ரஷ்ய ஊடகமான டாஸ் தெரிவித்திருக்கிறது. இந்த தாக்குதலை உக்ரைன் மறுத்திருக்கிறது. நேரடியாக ரஷ்யா F-16 தாக்கவில்லை என்றும் விமானத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாகவே அது விபத்தில் சிக்கியிருக்கலாம் என்றும் உக்ரைன் அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். இது எப்படி இருந்தாலும் F-16 2வது முறையாக வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்பது மட்டும் உண்மை. இந்த சம்பவத்திற்கு பிறகு உக்ரைனுக்கு F-16 போர் விமானத்தை வழங்க அமெரிக்கா காலதாமதம் செய்யும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது 2025ஆம் ஆண்டுக்குள் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் F-16 விமானங்களை வழங்குவது என்று உக்ரைனோடு பெல்ஜியம் மூலமாக அமெரிக்கா ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்தது. இந்த ஒப்பந்தத்தின்படி விமானம் வழங்குவதில் தாமதம் ஏற்படும் என்றும் 2026 தான் எதிர்பார்க்கப்பட்ட அளவில் விமானம் வழங்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. போரின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கும் உக்ரைனுக்கு இது கடும் நெருக்கடியை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. என்ன உறவுகளே, இந்த காணொளி உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை வழங்கியிருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் ஒரு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய காணொளியோடு உங்கள் அனைவரையும் விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.